அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தீபிகா. எனக்கு தற்போது 19 வயதாகிறது. நான் வேலூர் மாவட்டம் திமிரியை அடுத்த வாடி கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் ராஜா. அவருக்கு 25 வயதாகிறது. என் கணவர் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வருகிறார். என் மாமனுடைய பெயர் சுப்பிரமணி. என் மாமியாருடைய பெயர் நிர்மலா. என் அப்பாவுடைய பெயர் பெருமாள். அம்மாவுடைய பெயர் விஜயா. நான் சாத்தூர் மந்தைவெளி தெருவில் தான் ஆரம்பத்தில் வசித்து வந்தேன். என் கணவன ராஜா எலக்ட்ரிஷியன் என்பதால் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வேலைக்காக வந்தார். அப்போதுதான் அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாங்கள் இருவரும் செல்போன் எண்ணை மாற்றிக்கொண்டு அடிக்கடி பேசி பழகியும் வந்தோம். அதுவே எங்களுக்குள் காதலாக மாறியது. 2 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் காதலித்து திருமணமும் செய்து கொண்டோம். ஆனால் எங்களுடைய இந்த காதல் திருமணத்திற்கு ராஜாவுடைய குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர். அதனால் நானும் ராஜாவும் திருமணம் செய்து கொண்டு எங்கள் ஊருக்கு அருகிலேயே தனியாக ஒரு வீடு எடுத்து வசிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் எந்தவித வீடும் இருக்காது. என்னுடைய வீடு மட்டும் தனி வீடாக இருக்கும். ஆரம்பத்தில் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. எங்களுடைய காதலின் சாட்சியாக எனக்கு பிரவீன்குமார் என்ற ஒரு வயதில் ஒரு மகனும் இருந்தான். எனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு என்னுடைய கணவனின் நடவடிக்கை ரொம்ப மோசமானது. அதாவது ஆரம்பத்தில் என் கணவனுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்தது. ஆனால் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு அது அதிகமானது. ஆரம்பத்தில் வாரத்தில் ஒரு முறை மட்டுமே மது குடிக்கும் என் கணவன் குழந்தை பிறந்த பிறகு தினமும் குடிக்க ஆரம்பித்தார். தினமும் அவர் மது குடித்து விட்டு வந்து என்னுடன் தகராறும் செய்வார். சில நேரங்களில் மது குடித்து போதை அதிகமாகி அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்கியும் விடுவார். என்னை அவர் கண்டு கொள்வதே இல்லை. இந்த வாழ வேண்டிய வயதில் நான் வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு உடல் சுகம் தேவைப்பட்டது. ஆனால் என் கணவனோ மது போதைக்கு அடிமையானதால் அவரால் என்னுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்யவும் முடியவில்லை. இதுவே எனக்கு மன அழுத்தத்தையும் கொடுத்தது. ஒரு கட்டத்தில் நான் என் கணவனிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தேன். என் கணவனுக்கும் எனக்கும் தினமும் தகராறும் ஏற்பட்டது. அந்த சமயத்திலெல்லாம் என் கணவனுடைய ஆட்டோ ஓட்டக்கூடிய தோழரான ஜெயராஜ் தான் என்னுடைய வீட்டுக்கு வந்து எங்கள் இருவருக்குண்டான இந்த சண்டையை சமாதானம் செய்து வைப்பார். அதன் பிறகு அவர் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் கூறி வந்தார். நாங்கள் இருவரும் செல்போன் எண்ணையும் மாற்றிக்கொண்டு பேசி பழகி வந்தோம். அப்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை போய்விட்டது. இவரை கல்யாணம் செய்து கொண்டு இவர் மது பழக்கத்துக்கு அடிமையானதால் என்னுடைய வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாகிவிட்டது என நான் அழுவேன். அப்போது அவருடைய நண்பரான ஜெயராஜ் தான் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி வருவார். அவருடன் பேசுவது எனக்கு ஆறுதலையும் கொடுத்தது. அதனால் நான் தினமும் அவருடன் பேசவும் ஆரம்பித்தேன். அவரும் என்னுடன் பேசி பழகி வந்தார். இப்படியே நாங்கள் தினமும் பேசி பழக அதுவே எங்களுக்குள் காதலாக மாறியது. அதன் பிறகு அதுவே எங்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது. என் கணவரிடம் எனக்கு உடல் சுகம் கிடைக்கவில்லை என்பதால் இதை நான் பலமுறை என்னுடைய காதலான ஜெயராஜிடம் தெரிவித்திருந்தேன். அவர் தினமும் வந்து குடித்துவிட்டு படுத்து விடுவார். இதனால் என்னுடைய வாழ்க்கையை நாசமாகிவிட்டது. வாழ வேண்டிய வயதில் நான் வாழவே இல்லை என்று எனக்கு உடல் சுகம் தேவைப்படுகிறது என நான் மறைமுகமாக கூறி வந்தேன். இதனையும் புரிந்து கொண்ட ஜெயராஜ் அதன் பிறகு என்னுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தார். அதன் பிறகு என் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு வருவார். நானும் இதனை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருடன் நான் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தேன். என் கணவன் என்னுடைய காதலான ஜெயராஜ் என் கணவன் வீட்டில் இருக்கும் போது கூட வருவார். அப்போதுதான் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக என் கணவன் இருக்கும்போதும் வீட்டுக்கு வருவார். என் கணவன் இல்லாதது போதும் வீட்டுக்கு வருவார். என் கணவன் இருக்கும்போது வீட்டுக்கு வந்து பேசிவிட்டு செல்வார். என் கணவன் இல்லாத போது வீட்டுக்கு வரும்போது என்னுடன் தனிமையில் இருந்து விட்டு செல்வார். இப்படியே நாட்களும் சென்று கொண்டே இருந்தது. யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை. குறிப்பாக என் கணவனுக்கு என் மீது துளி கூட சந்தேகமும் வரவில்லை. இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. அதே போல என் கணவனுடைய மது பழக்கமும் அதிகமானது. முன்பை விட இப்போது அதிகமாக குடித்துவிட்டு வந்து என்னுடன் தகராறில் ஈடுபடவும் ஆரம்பித்தார். எனக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டது. இதனால் நான் என் காதலன ஜெயராஜிடம் புலம்பவும் ஆரம்பித்தேன். அப்போதுதான் அவன், உன் கணவனை திருத்த முடியாது. அவன் நாளுக்கு நாள் மதுவுக்கு அடிமையாகி விட்டான். நீ நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் நாம் இருவரும் எங்காவது சென்றுதான் வாழ வேண்டும் எனவும் கூறினான். நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். நான் கூடிய சீக்கிரமாக ஒரு இடத்தை பார்த்துவிட்டு உன்னை நான் அழைத்து செல்கிறேன் எனவும் என்னிடம் கூறினான். எனக்கும் அது சந்தோஷமாக இருந்தது. அன்று இரவு எனக்கு ஒரு பலத்த யோசனையும் ஏற்பட்டது. ஒருவேளை நான் கணவனையும் குழந்தையும் விட்டுவிட்டு என் காதலான ஜெயராஜுடன் ஓடி போய்விட்டால் அடுத்து என்ன நடக்கும்? என் கணவன் நேராக என் மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிப்பார்.
அதன் பிறகு போலீசார் என்னை தேட ஆரம்பிப்பார்கள். ஒரு வழியாக என்னையும் கண்டுபிடித்து விடுவார்கள். அதன் பிறகு என்னை அழைத்து வந்து பஞ்சாயத்து செய்வார்கள். என்னை சமாதானமாக போகும்படியும் கூறுவார்கள். உன் கணவனுடனே சேர்ந்து வாழு எனவும் எனக்கு அறிவுரை கூறுவார்கள். ஆனால் இதன் மூலமாக நான் ஜெயராஜுடன் தகாத உறவில் இருந்தேன் என்ற விஷயம் அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஏற்கனவே மது போதைக்கு அடிமையாகி என்னுடன் தகராறு செய்யும் கணவன் என் கள்ளக்காதல் விஷயம் அவருக்கு தெரிந்துவிட்டால் அவர் இன்னும் அதிகமாக குடித்துவிட்டு வந்து என்னை அடித்து கொடுமை செய்வார். இதுதானே நடக்கும். இல்லை, நான் என் குழந்தையை அழைத்து கொண்டு மட்டும் சென்று விட்டால் இந்த குழந்தையை என்னுடைய தகாத உறவுக்கு பின்னாளில் இடையூறை ஏற்படுத்தும். நானும் ஜெயராஜும் தனிமையில் இருக்கும்போது குழந்தை அழுது அது இடையூறை ஏற்படுத்தும். இதனால் ஜெயராஜ் ஒரு கட்டத்தில் இந்த குழந்தையால் நமக்கு இடையூறாக இருக்கிறதே என்று என் மீதே அவர் வெறுப்பை காட்ட ஆரம்பிப்பார். இதனாலும் என்னுடைய புதிய வாழ்க்கைக்கு இந்த குழந்தையும் இடையூறாக இருக்கும். அப்படி இவர்கள் இருவருமே இடையூறாக இருக்கக்கூடாது என்றால் இவர்கள் இருவருமே உயிரோடு இருக்கக்கூடாது என நான் எண்ணினேன். இதனால் என்னுடைய கணவனையும் குழந்தையையும் கொலை செய்ய நான் முடிவு செய்தேன். அதற்காக என்னுடைய வீட்டிலிருந்து சுமார் 50 அடி தூரத்தில் ஒரு பள்ளத்தை நான் தோண்ட ஆரம்பித்தேன். என் கணவனை கொலை செய்வதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே நான் திட்டமிட்டு இந்த காரியத்தை நான் செய்து வைத்தேன். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குழியை தோண்டி இந்த குழி இருப்பது மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு அதன் மீது பனை ஓலை, முள்கள், விறகு இது எல்லாத்தையும் போட்டு நான் மூடி மறைத்து வைத்திருந்தேன். அவர்கள் இருவரையும் புதைக்கும் அளவுக்கு குழியும் தோண்டிவிட்டேன். 10 நாட்களுக்கு பிறகு என் திட்டத்தை அரங்கேற்ற வேண்டும் என நான் நினைத்து கொண்டிருந்தேன். சம்பவத்தன்று எப்போதும் போல என் கணவனும் மது போதையில் வந்தார். இன்றே இவருடைய கதையை தீர்த்துவிட வேண்டும் என முடிவு செய்தேன். என் கணவனின் தலை அசந்து தூங்கிக் கொண்டிருந்த என் கணவனின் தலையின் மேல் கல்லை தூக்கி போட்டு அவரை நான் கொலை செய்தேன். அவரும் துடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்து விட்டார். கல்லை நான் அவர் தலையில் போட்டதால் வீடு முழுவதும் இரத்தக்கரையாகி இருந்தது. அந்த சமயத்தில் என் குழந்தை மேலும் இரத்தம் தெறிக்க என் குழந்தையும் விழித்து அழ ஆரம்பித்தது. என் குழந்தையின் சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காகவும் இன்றே என் இந்த குழந்தையுடைய கதையையும் முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் என் சுடிதாரின் துப்பட்டாவை எடுத்து வந்து என் குழந்தையின் கழுத்தை நெரித்து அவனையும் துடிக்க கொலையும் செய்தேன். அதன் பிறகு நான் என்னுடைய கணவனின் உடலையும் என் குழந்தையின் உடலையும் அங்கிருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்திவிட்டு அந்த பகுதி முழுவதும் தெரித்திருந்த இரத்தங்களை எல்லாம் நான் சுத்தம் செய்தேன். அதன் பிறகு நான் என் காதலனான ஜெயராஜுக்கு ஃபோன் செய்து நம்முடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கும் என்னுடைய கணவனையும் குழந்தையும் நான் கொலை செய்து விட்டேன், குழியையும் தோண்டிவிட்டேன். என்னால் தனியாளாக அந்த குழிக்கு என் கணவனை தூக்கிச் செல்ல முடியவில்லை. இது நீ வந்து எனக்கு உதவி செய் என்று நான் சொன்னேன். இதை கேட்ட என்னுடைய காதலன ஜெயராஜ் அதிர்ச்சி அடைந்தார். உன் கணவனை கொலை செய்து விட்டாயா? ஏன் என அவர் என் மீது கோபப்பட்டார். நானோ இல்லை, என் குழந்தையும் என் கணவனும் கண்டிப்பாக என்னுடைய புதிய வாழ்க்கைக்கு இடையராக இருப்பார்கள். அதனால் நான் அவர்களை கொலை செய்து விட்டேன். நீ இந்த பாடியை மட்டும் புதைப்பதற்கு உதவி செய், நான் எல்லாத்தையும் சமாளித்து விடுவேன் எனவும் கூறினேன். அதன் பிறகு ஜெயராஜ் என்னுடைய வீட்டிற்கு வந்து என் கணவனையும் குழந்தையும் உடலையும் குழியில் போட்டு மூடுவதற்கு உதவி செய்தார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து சென்று விட்டார். நானும் வீடு முழுவதும் படிந்த இரத்தக்கரை எல்லாம் துடைத்துவிட்டு என் கணவன் வீட்டை விட்டு ஓடி சென்று விட்டார். என் கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததால் அவர் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த பெண்ணுடன் ஓடிவிட்டார் என்று ஊராரை நம்ப வைப்பதற்காக என் கணவனுடைய ஆதார் கார்டு, பேங்க் புக், ஓட்டர் ஐடி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் என் வீடு முழுவதும் நான் சுத்தம் செய்த அந்த இரத்தக்கரை படிந்த அந்த இடங்களை சுத்தம் செய்த அந்த துண்டு உள்ளிட்ட துணிகளையும் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து நான் எரித்து விட்டேன். அதன் பிறகு மறுநாள் காலையில் என் கணவன் என் குழந்தையை தூக்கி கொண்டு இரவாக அவர் காதலித்த பெண்ணோடு அவர் தகாத உறவில் இருந்த பெண்ணோடு ஓடிவிட்டார் என அழுது புரண்டு நாடகம் ஆடினேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் என் மீது இறக்கப்பட்டனர். சின்ன வயசிலேயே இப்படி இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி 2 ஆண்டுகளிலேயே இந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் ஓடிவிட்டானே அந்த படுபாவி என்று என் கணவனை பல பேர் திட்டினார்கள். நானும் அழுது புரண்டு நாடகம் ஆடினேன். அதன் பிறகு நான் என்னுடைய கணவனையும் குழந்தையும் காணவில்லை என்ற தகவலானது என் கணவனின் சகோதரிக்கு தெரியப்பட்டது. அவரும் அதிர்ச்சியடைந்து விசாரிப்பதற்காக என்னுடைய வீட்டுக்கு வந்தார். நானும் அழுது புரண்டு நாடகம் ஆடினேன். எனக்கு ஆறுதல் கூறினார். அதன் பிறகு அவர் வீடு முழுவதும் பரிசோதனை செய்வதற்காக சும்மா வீட்டுக்குள் சென்றார். அப்போது பெட்ரூமில் இரத்தக்கரை படிந்து அதை துடைத்த அடையாளம் இருந்தது. என்ன இது, இங்கே ஏதோ இரத்தக்கரை படிந்த மாதிரி இருக்கிறது என்று கேட்டார். நான் எதற்கு தேவையில்லாமல் இப்படி வீண் பழி போடுகிறீர்கள், ஏன் சந்தேகப்படுகிறேன் மேலும் நான் அழ ஆரம்பித்தேன். சரி அழாதை, நான் ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டேன் என்று அவர் என்னை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். அதன் பிறகு அவருக்கு அந்த இரத்தக்கரையை பார்த்த பிறகு அவருக்கு லைட்டாக சந்தேகமும் இருந்தது. ஆனால் அவர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை.
அதன் பிறகு நீ இப்படி அழுது கொண்டே இருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் கணவனை கண்டுபிடித்து ஆக வேண்டும். அதனால் என்னுடன் வா, நாம் உன் கணவனை காணவில்லை என புகார் அளித்து விட்டு வரலாம் என்று என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்தார். எனக்கு இது அதிர்ச்சியை கொடுத்தது. என் கணவன் ஓடிவிட்டார் என்று சொல்லி அப்படியே சமாளித்து விடலாம் என நினைத்தேன். அவர் என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவரிடம் நான் வர முடியாது என்று சொல்லவும் முடியாது. ஏற்கனவே அவர் இரத்தக்கரையை பார்த்ததால் அவருக்கு சந்தேகமும் இருந்தது. ஆனால் இவர் என் கணவனை காணவில்லை என்று புகார் அளிக்க கூப்பிடும்போது என்னால் போகாமலும் இருக்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் நானும் அவருடன் சென்றேன். அங்கு ஆற்காடு காவல் நிலையத்துக்கு சென்று என் கணவனை காணவில்லையும் என் குழந்தையையும் காணவில்லை எனவும் நான் புகார் அளித்தேன். அதன் பிறகு போலீசார் நாங்கள் கண்டுபிடித்து குடிக்கிறோம் என கூறி என் கணவனுடைய செல்ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டனர். அதன் பிறகு என் கணவனுடைய செல்ஃபோன் நம்பர் எங்கே இருக்கிறது என்று போலீசார் சோதனை செய்யும்போது அது என்னுடைய வீட்டை காட்டியது. அப்போது போலீசார் என்னிடமும் விசாரணை செய்தார்கள். செல்ஃபோன் இங்கு தான் காட்டுகிறது என கூறும்போது நான் என்னுடைய கணவனுடைய செல்ஃபோன் வீட்டில் தான் இருக்கிறது என்று கூறினேன். அப்போது போலீசார் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததுமே என்னுடைய கணவனின் அக்காவும் அங்கு வந்துவிட்டார். அப்போது இதை பற்றி விசாரிக்கும் போது என் கணவனின் செல்ஃபோனும் வீட்டில்தான் இருக்கிறது என்று நான் எடுத்து கொடுத்தேன். இதை பார்த்த போலீசாருக்கும் என்னுடைய கணவனின் அக்காவுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. ஓடிப்போனவன் ஆதார் கார்டு, பேங்க் புக், பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகவன் எப்படி செல்ஃபோனை மட்டும் விட்டு செல்வான்? செல்ஃபோன் இல்லாமல் அவனால் எதையுமே செய்ய முடியாதே என்பதால் போலீசாருக்கு என் மீதே சந்தேகம் திரும்பியது. அதன் பிறகு என்னுடைய கணவனின் அக்கா போலீசாரை அழைத்து நான் காணாமல் போனதாக சொன்று வீட்டுக்கு வந்தேன். இந்த பகுதியிலெல்லாம் இரத்தம் கரை படிந்த அடையாளம் இருந்தது. நான் கேட்டதற்கு அவரை இல்லை, என்னை சந்தேகப்படாதீர்கள் என்று அழுது புரண்டு என்னை நாடகமாடிவிட்டால் நானும் அதனை நம்பிவிட்டேன். இப்போது செல்போனும் வீட்டில் இருப்பதால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அவளை நீங்கள் உரிய அவர்களின் விசாரிக்கும் முறையில் நீங்கள் விசாரித்தால் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவாள் என்று போலீசாருக்கு துப்பு கொடுத்து விட்டாள். இதனால் போலீசார் என்னை காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் பாணியில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் நான் பயந்து போன நான் என் கணவனையும் குழந்தையையும் நான் தான் கொலை செய்தேன் என ஒப்புக்கொண்டேன். இதை கேட்ட என் கணவனின் அக்கா அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதாள். அடி பாவி சண்டாளி, உன்னை போய் என் தம்பி கல்யாணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு என்று கதறி அழுதாள். என்னை அடிக்கவும் பாய்ந்தாள். அப்போது போலீசார் அவரை தடுத்து நிறுத்திவிட்டனர். அதன் பிறகு என் கணவனை நான் புதைத்த இடத்தை காட்டுமாறும் கூறினார்கள். எதற்காக என் கணவனை கொலை செய்தேன் என்று போலீசாரிடம் கேட்டதற்கு நான் என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் தான் கொலை செய்தேன் என்று சொல்லாமல் என் கணவன் தினமும் குடித்துவிட்டு என்னை அடித்து கொடுமைப்படுத்தினார். அதனால் தான் என் கணவனை நான் கொலை செய்தேன் என்று சொன்னேன். பிறகு எதற்காக உன் குழந்தையை கொன்றாய் என்று என்னிடம் கேட்டார்கள். நானோ என் கணவனை கொலை செய்த விஷயம் எப்படியும் நான் போலீசாருக்கு தெரிந்து நான் மாட்டிவிட்டால் கொலையாளியுடைய குழந்தை என்று என் குழந்தையை யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக என்னுடைய குழந்தையும் நான் கொன்றுவிட்டேன் என்று சொன்னேன். என்னுடைய இந்த வாக்குமூலத்தை போலீசார் முதலில் நம்பிவிட்டனர். அதன் பிறகு என் கணவனின் புதைத்த இடத்தை காட்டுமாறு என்னை கையோடு அழைத்து வந்தனர். அதற்கு முன்பே இந்த விஷயமானது ஊர் முழுவதும் பரவிவிட்டது. அவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். குறிப்பாக என் கணவனின் பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லோரும் பதறி அடித்து கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து நின்றனர். போலீசார்கள் முன்னாடியே அங்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அதன் பிறகு என்னை அழைத்து வந்தனர். அப்போது நான் என் கணவனை புதைத்த இடத்தை நான் அடையாளம் காட்டினேன். அது என்னுடைய வீட்டிலிருந்து சுமார் ஒரு 50 அடி தூரத்தில் இருந்தது. அந்த குழியை பார்த்ததும் போலீசாருக்கு மேலும் என்னுடைய மீது சந்தேகம் ஏற்பட்டது. நீ ஒருவரால் இரவு நேரத்தில் உன்னுடைய கணவனின் உடலை தூக்கி கொண்டு வந்து இங்கு போட்டு புதைத்திருக்க முடியாது. நீ ஒருவரால் இந்த குழியையும் தோண்டியிருக்க முடியாது. கண்டிப்பாக யாதோ ஒரு ஆள் உனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அது யார் என்று என்னிடம் கேட்டார்கள். அப்போதுதான் நான் என் கணவனை கொலை செய்வதற்காக நான் முன்பே இந்த குழியை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி வைத்திருந்தேன். எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று நான் கூறினேன். இதை போலீசாரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் கூட எப்படி நீ தனி ஆளாக உன்னுடைய குழந்தையையும் உன்னுடைய கணவனையும் இங்கு தூக்கி கொண்டு வந்தாய் என்று என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தார்கள். இதனை என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னுடைய காதலான ஜெயராஜ் தான், அதாவது என் கணவனின் நண்பனான ஜெயராஜுடன் எனக்கு பழக்கம் இருந்தது. அந்த தகாத உறவின் காரணமாக தான் நான் எங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் என் கணவனை கொலை செய்தேன் என அனைத்து உண்மைகளையும் நான் சூறிவிட்டேன். அதன் பிறகு போலீசார் ஜெயராஜையும் கைது செய்தனர். எங்கள் இருவரையும் கைது செய்து போலீசார் சிறையிலும் அடைத்தனர். இந்த வழக்கானது ராணிப்பேட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் எனக்கு தீர்ப்பும் வழங்கப்பட்டது. கணவன் குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக எனக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் கூடுதலாக 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதே சமயம் இந்த கொலை வழக்கில் என்னுடைய காதலனான என் கணவனின் நண்பரான ஜெயராஜுக்கு எந்தவிதமான ஈடுபாடும் இல்லை, அவர் எந்த விதத்திலும் காரணம் இல்லை என்பதை அறிந்த பிறகு அவரை போலீசார்கள் விடுதலை செய்து விட்டனர்.
இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து, இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது.